ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கம்மங்கூழ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கலாங்க. கம்பை நல்லா கழுவிட்டோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இந்த கம்பை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கம்பு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த கம்பை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கம்பை அதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்மங்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட கம்மங்கூழ் ஆறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது அதில் ஒரு 2 கரண்டி எடுத்துங்க போட்டுக்கலாங்க. 2 கரண்டி கம்மங்கூழ் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கம்மங்கூழுக்கு சூப்பர் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்மங்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கம்மங்கூழ் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கம்மங்கூழை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.